ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டைகர் ப்ரான் பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே மார்க்கெட் போயிட்டு 2 கிலோ டைகர் ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டோம். கிலோ வந்து 300 rupees சொன்னாங்க. ஸோ இப்போ க்ளீனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீனிங் நாங்கள் வெளியில் கொடுக்கல, நாங்களே பண்ணுவோம். தலையை கட் பண்ணிவிட்டு அதோடைய ஓடு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான். எறா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம வந்து 30 rupees 40 rupees நம்ம வெளியில் கொடுத்து க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராகவே க்ளீன் பண்ணிட்டோம். இந்த எறாவும் நல்லா பெருசாக தான் இருக்குது சைஸ். லாஸ்ட் டைம் எறா வாங்கும்போதும் நம்ம க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் வெயிட் போட்டு பார்த்தோம். கிட்டத்தட்ட வேஸ்டேஜே 1 கிலோக்கு மேலே போயிடுச்சு. இப்பயும் அதே போல் தான் இருக்குது. ஸோ எறா நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். வெங்காயம் அரிஞ்சிட்டோம், தக்காளி அரிஞ்சிட்டோம், மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அரிசி ஊற வச்சிட்டோம், புதினா கிள்ளி வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் டைகர் ப்ரான் செய்கிறோம். பார்ப்போம், சீக்கிரமாக வாங்க ரெடி பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம அடுப்பில் தான் செய்கிறோம் சமையலை. ஸோ குண்டானை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு எல்லாம் போட்டு பொரிச்சிடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். அதுக்கப்புறம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கலரைட்டே இருக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி சேர்த்துக்கலாம் இருக்கும். தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். புதினாவை அதிகமாக சேர்த்துக்காதீங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வராது. கடைசியில் அது புதினாவுடைய ஃப்ளேவர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான போர்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற காரம் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சாப்பிடுவோம், அதனால் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம எறா ஆட் பண்ணிக்கலாம். எறாவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போது நல்லா போட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் அது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். ஸோ வெந்ததுன்னா எறால ஸ்பைசஸ் ரொம்ப ஈக்குவலாக ஆட் ஆகிடும். கூடவே நம்ம இப்போ உப்பு சேர்த்தாச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் நான். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட போர்ஷன் வந்து எவ்வளோ அரிசி நம்ம போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா டபுளாக போடுங்க, ஊற்றுங்க தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வேகும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. எறாவும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஊற வச்சா அரிசி வந்து நாங்கள் புல்லட் அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்காட் சைட்லாம் போனீங்கன்னா இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க பிரியாணிக்கு. பாஸ்மதி யூஸ் பண்ண மாட்டாங்க. நல்லாவே இருக்கும் இது டேஸ்ட்டு. அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுளாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சாப்பாடு உதிரியாக வரும். ஓரளவுக்கு இப்போது பாதி வெந்துருச்சு. இன்னும் தண்ணி வந்து இன்னும் இதுவாகணும். ஸோ தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு சூப்பராக வந்துருச்சு. நெய் ஊற்றியாச்சு. கூட கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.